திருப்பரங்குன்றம் மலையில் பக்தர்கள் ஏறுவதற்கு 4ஆம் நாளாக தடை விதிக்கப்பட்ட நிலையில் சுமார் 1000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றத்தில் வழக்கத்திற்கு மாறாக மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகள் விசாரணையில் உள்ள நிலையில் கடந்த 3 நாட்களாக திருப்பரங்குன்றம் மலை மீது பக்தர்கள் ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாபர் மசூதி இடிப்பு தினமான இன்றும் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு பொதுமக்கள் செல்ல தடை நீடிக்கிறது. நேற்று வரை அப்பகுதியில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று கூடுதலாக 500 காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியிருக்கிறார். பக்தியை வைத்து பகை வளர்க்கக்கூடாது. சமாதானம் என்பதுதான் இறைக்கொள்கை, சனாதானம் என்பதல்ல இறைக்கொள்கை. வடக்கிலே இது போன்ற விரும்பத்தகாத சூழல்களை ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது போல் தமிழகத்தில் உருவாக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய ஆட்சியில் பிரிவினை என்பது எந்நாளும் எடுபடாது. பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள். இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் எங்கள் முதல்வருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாமான அரசு. எந்தெந்த மதத்தினர் அவரவர்கள் வழிபாட்டை எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அமைதியான சூழ்நிலையில் கட்டுப்பாடோடு ஒழுக்க நெறி தவறாமல் அப்படி விரும்புகின்ற அந்தந்த மதத்தினருக்கு உண்டான பாதுகாப்பையும் போதிய அமைதியையும் ஏற்படுத்தி தருவதுதான் இந்த ஆட்சியுடைய கொள்கை லட்சியம். தமிழ்நாடு அயோத்தி மாதிரி மாறுவதில் என்ன தவறு உள்ளது என்று வினவியுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருப்பரங்குன்றத்தில் மதக்கலவரம் ஏற்படும் என கூறுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு. அயோத்தி இங்கிலாந்துலயோ ஐரோப்பாலோ இல்லையே, அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. ஆனால் அயோத்தி மாதிரி வரதில் தப்பதில்லை. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும். அங்கே பக்கத்தில் தர்கா இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீதிபதியுடைய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த தர்கா கிட்ட போகாம தீப தூண் அப்படின்னு ஒரு தூண் இருக்கு, அந்த தூணில் தான் தீபம் ஏற்றதற்கு அனுமதிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த தர்கா சம்பந்தப்பட்டவர்களோ எந்த இஸ்லாமியர்களும் ஒரு தீர்ப்பு அங்கே எதிராக ஒருத்தர் கூட சொல்லலை. இதில் மத கலவரம் வர்றதுக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை. இன்னும் சொல்லப்போனா மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அங்கே அழித்து விடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு ஆரம்ப கட்ட வேலையில் ஈடுபடுறான்னு நினைக்கிறேன். அவருடைய கனவு பலிக்காது. அவருடைய காலம் எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி, எத்தனை யுகங்கள் ஆண்டானாலும் சரி, சனாதன தர்மத்தை யாராலும் ஒன்று செய்ய முடியும். அயோத்தி போல தமிழ்நாடு மாறுவது தவறு இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருந்த நிலையில் எந்த அயோத்தி போல தமிழ்நாடு மாற வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர், கடந்த தேர்தலில் RSS பாஜகவை படுதோல்வி அடைய செய்து மக்கள் தூக்கி எறிந்த ஃபைசாபாத் தொகுதியில் உள்ள அயோத்தியை போலவா என வினவியுள்ளார். கவலை வேண்டாம், அப்படித்தான் தமிழ்நாடு பல ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மத நம்பிக்கை உடையவர்களால் எந்த விதத்திலும் பதற்றம் ஏற்படாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கூறியிருக்கிறார். சென்னை துறைமுகம் பகுதியில் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். எந்த மதமாக இருந்தாலும் மத நம்பிக்கை உடையவர்களால் எந்த விதத்திலும் பதற்றம் ஏற்படாது. அவர்களுக்கு ஒரே குறிக்கோள் மதத்தின் அடிப்படையிலே வழிபாடுதான். அப்படி இருக்கும்போது தமிழக அரசு பதற்றம் என்ற பெயரிலே அவர்கள் நடுநிலையோடு செயல்படாதது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. இதற்கு தேர்தல் காரணமாகத்தான் இருக்கக்கூடும் என்று சாதாரண மக்களே சந்தேகப்படுகிறார்கள். தேர்தல் நெருங்குவதால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசியல் செய்வதாக சந்தேகம் எழுகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதி அரசர் அங்க ஏத்துறதுக்கு ஏத்துங்க,
ஏன்னா அந்த தூண் இருக்கு, இல்லைன்னா எதுக்கு அந்த தூணை வச்சிருக்க போறாங்க? விளக்கேற்றுக்கு தூண். இதுக்கு இஸ்லாமிய அமைப்பு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. நாம பேசுற நம்ம பேட்டி கூட எதுவும் இது விளையாட்டா பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நாங்க அண்ணன் தம்பியா மதுரையில பழகிட்டு இருக்கோம்ப்பா. எங்க ஜாதியே எங்களுக்கு கிடையாது, மதம்லாம் கிடையாது. இதுல என்னன்னா இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்தில் இதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செய்யறாங்களோ என்ற சந்தேகம் வருது. அதெல்லாம் ஆதரிக்கிறேன், அப்படியெல்லாம் அப்படின்னா அது மனிதாபிமானம். எங்க கழக நிர்வாகி எல்லாம் போனாங்களா? அங்க இருக்க கழக நிர்வாகி எல்லாம் வந்தாங்களா அந்த தீபம் ஏத்துறதுல? அது இல்ல சார். ஒருத்தர் கொண்டு போயிட்டாங்கன்னா, நண்பரை பிடித்து போயிருக்காங்கன்னா நண்பரை போய் பார்க்கறதுல தப்பு இல்லையே.